பிரசாத் லேப்ல வந்து ஃபர்ஸ்ட் சீன் ஃபர்ஸ்ட் ஷாட் அவரோட. இப்போ தடயம் ஹிட் ஆயிடுச்சு. அது லோ பட்ஜெட் மூவி. இப்போ இது சொல்றதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது? இல்லை, உண்மையாக தான் நான் சொல்கிறேன். மூஞ்சில் அடிச்ச மாதிரி சம்டைம்ஸ் உண்மையாக சொல்லிடுவேன். டீம் சமுத்திரகனி, சிவதா, சிவதா மேம், சமுத்திரகனி சார் ரொம்ப ரொம்ப ஜென்யூனான ஒரு மனிதர்கள், ஹியூமன். அம்மா அப்பா இறந்த ஆர்ஃபனேஜா, அப்பா இறந்து அம்மா வளர்ந்து, அம்மா இறந்து ஆர்ஃபனேஜா, பிறந்த உடனே ஆர்ஃபன் ஆகிட்டானா. இப்போ நீங்க சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி சினிமா பத்தி ஒரு இமேஜ் இருக்கும். இப்போ சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க? சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி வாஸ் a பேங்கர். கேபிட்டல் மார்க்கெட்லயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட் அனலிஸ்ட். காமனா சொல்லுவாங்க, லைக் ஒரு ஆக்டர் வந்து அழும்போது கூட அழகா இருக்கணும். தமிழ் சினிமாவில் வந்து தமிழ் தெரிஞ்சவங்க தான் ஆக்ட் பண்ணணும். மலையாள சினிமாவில் தான் நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் வருது. ஓகே, இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேள்வியா இருக்கு. ஹாய், ஐம் அஜித். ரொம்ப நாளாக வந்து போட்காஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ யார் கெஸ்ட்டை கூப்பிடலாம்? ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும். அதனால் யோசிச்சுட்டே இருக்கும்போது தடயம் சீரீஸ் பார்க்குறேன் ஜீல. ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப அன்யூஷுவலான ஒரு போலீஸ் கேரக்டராக இருந்தது. மேனரிசம் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவரோட ஐடியா கண்டுபிடிச்சி தேடி ஹாய் டெக்ஸ்ட் போடுறேன். லேட் நைட் ஆயிடுச்சு, இருந்தாலும் ரெஸ்பாண்ட் வந்தது. ஸோ எனக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது, போட்காஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சரி, ஓகே பண்ணலாமே அப்படின்னு அவரே இன்ட்ரெஸ்டிங்காக ஆன்சர் பண்ணார். ஓகே, அவரை அப்படியே கையோட கூட்டிகிட்டு வந்து உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஹாய், ஆக்டர் விஷாகன். ஆக்டர் விஷாகன் சொன்னதே அப்படி அப்படி பட்டர்ஃப்ளைஸ் தான் உள்ள கிளவுட் 9ல நிற்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரகிள் இந்த ஒரு டேக் வாங்குறதுக்கு. அது நீங்கள் சொன்னோன்னே அப்படி செம்மையாக இருக்கு. அண்ட் இவனுக்கு நன்றி. ஸோ இப்போ தடயம் ஹிட் ஆயிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? தடயம் வந்து என்னோட 3வது ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணேன். பேஸ்ட் ஆன் முருகன்ற ஒரு கேரக்டர் வச்சு பண்ணேன். அது லோ பட்ஜெட் மூவி. லோ பட்ஜெட்னு சொல்லக்கூடாது, தவறான வார்த்தை. அந்த கதைக்கு குறைவான ஒரு ஃபினான்ஸ் பட்ஜெட் இருந்தால் போதும் அப்படின்ற ஆரம்பித்த ஒரு படம். பட் அது போய் சேரல, கரை போய் சேரல. குவாலிட்டியான ஒரு கதை நான் பயங்கரமாக இருந்துச்சு சொல்லும்போது. ஆனால் மேக்கிங் முடிச்சு அது ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்தா, ஐயோ நீங்கள் ஏதோ சொன்னீங்க, டைட்டானிக் கப்பல் ரேஞ்சுக்கு இருந்தது, இங்கே வந்து பார்த்தா சின்னோடு படகு ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி கதையில் பயங்கர காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி ஒரு மாதிரி. இப்போ இது சொல்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது? இல்லை, உண்மையாக தான் நான் சொல்கிறேன். எனக்கு பெரிய அது அது ஒரு இன்னொரு பிரச்சனை. மூஞ்சில் அடிச்ச மாதிரி சம்டைம்ஸ் உண்மையாக சொல்லிடுவேன். மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லணும்லாம் இல்லை, மனசுக்குள்ள அதுதான் தோணுது, அதான் உண்மைன்னு தெரியுது. அப்போ அதை சொல்லிடுறதுல தப்பு வரல. அண்டு நான் உண்மையாக பேசுறதுனால ஒருத்தங்க அஃபெண்ட் ஆகுறாங்கன்னா, அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ தவறு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். இப்போ நீங்கள் என்னை பார்த்து ஒன்று சொல்கிறீங்க, விச் இஸ் உண்மை அப்படின்னு தெரிஞ்சா நான் வந்து அதை திருத்திக்கணும். இல்லைன்னா, ஐயா அது தவறாக இருக்குது உங்கள் பார்வை, த வே யூ லுக் அட் மீ இஸ் ராங், நீங்கள் அதை மாற்றிக்கலாமா அப்படின்னு ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனரி போகலாம். பட் இது எல்லாத்தையும் போகணும்னு இல்லை. நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன், திடீர்னு ஒருத்தர் வந்து வழி மறித்து சம்மந்தமெல்லாம் ஏதோ சொல்கிறாருன்னா அவருக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரொவைடட் அது ரொம்ப வேலிடான கேள்வியாக இருந்தால் அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ இது எல்லாமே இது எல்லாமே புரிதல் இருக்குது எனக்கு. அதனால அது ஓப்பனாக சொல்கிறேன். அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அந்த ப்ராஜெக்ட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது எனக்கு பயங்கர அப்ரிசியேஷன். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு ஒரு பாயிண்டில் கேமராமேன் வந்து ரோல் முடிஞ்சுட்டு கட் சொல்கிறாங்க. கட் முடிஞ்சது அவர் கிராஸ் பண்ண ஒரு சிம்பிளாக சொன்னார், ஒரு செகண்ட் கூட உங்களால் சும்மா இருக்க முடியாதுல்ல அப்படின்னாரு. அப்படி யோசிச்சுட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். இல்லை, எல்லா செகண்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதை நான் ரொம்ப பிரமிப்பாக பார்க்குறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு டெக்னீஷியன் அவ்வளோ சீக்கிரத்தில் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்கன்னா, இட் ஷுட் பி ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்ரிசியேஷன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மூலியமாக தான் நிழல்னு ஒரு படம் கிடச்சிச்சு. நிழலில் வந்து பிக் பாஸ் ஜனனி ஹீரோயின். அவங்க ஜி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா? இல்லை இல்லை, தடயம் மட்டும்தான் ஜி. இது வந்து ஒரு ஓடிடிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏகே அஜித்குமார் டைரக்டர் பேர். ஹி வாஸ் விஜய் டிவியோட ப்ரோக்ராமிங்கு சீரியல்ஸ்லலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அவரோட ஃபஸ்ட்டு படம் இது. அது வந்து இப்போ திருப்பி ஒரு அதே மாதிரி அவரோட ஒர்க் பண்ண அதே சேனல் த்ரூ தான் போய் ஹி இஸ் ட்ரைங் டு பிளேஸ் மூவியை நல்ல விதமாக பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ஸோ அது நிழலில் போலீஸ் ஆஃபீஸர், ஒரு எஸ்ஐ. ஓகே, அந்த நிழல்லேருந்து எனக்கு தடயம் கிடச்சிது. தடயம்லையும் அகைன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா சரி, அப்போ எப்படி வேரியேஷன்ஸ் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி
ட்ரை பண்ணி ஒண்ணு பண்ணேன். அது சூப்பரா இருந்துச்சு. மக்களால் பயங்கர வரவேற்பு. எனக்கு லைக் ஆந்திராலேருந்து நெறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி வந்து, "நீங்க தெலுங்கா?" அப்படின்ட்டு தெலுங்குல கேட்டாங்க. ஐயா தெலுங்கு சுத்தமா தெரியாது எனக்கு. தெலுங்கு இஸ் சோ அவே ஃப்ரம் மீ. நான் சொன்ன மாரி நான் சொல்லல. பட் பெர்சனலா சொல்லும்போது சொன்னேன்ல. நான் கன்னியாகுமரி மாவட்டம் சேர்ந்தவன். அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு சென்னைக்கு வரதுக்கே எனக்கு பெரிய டைம் எடுத்துருச்சு. பட் ஆனா இந்த தடயம் வந்து என்ன இங்கேருந்து இன்னும் அடுத்த ஸ்டேட்டுக்கு ஈஸியா கொண்டு போயிடுச்சு. ஸோ தடயம் திஸ் இஸ் டீம் சமுத்திரகனி, ச சிவதா. சிவதா மேம், சமுத்திரகனி சார் இவங்கலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஜென்யூனான ஒரு மனிதர்கள். ஹியூமன் தேன் ஒரு ரொம்ப உண்மையாவே உண்மையாவேன்னு சொல்றத விட உண்மை அதுதான். கனி சார் ரொம்ப ரொம்ப வெர்சடைலான ஒரு ஆக்டர் அண்ட் ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட். அவரோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். அவரோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் தான். ஆனா ஒரு கோ ஆர்டிஸ்ட்டா நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அ அவ்ளோ ஸ்பேஸ் குடுப்பாரு. நீ அவ்ளோ ஸ்பேஸ் குடுத்தாருன்னா, எனக்கு அவ்ளோ அவுட் கிடைச்சது. நெறைய இப்போ போயிட்டானா ஒரு ஒரு டேக் எடுத்துக்கலாமா? "பண்றா தம்பி" அப்படின்னுவாரு. அந்த பண்றான்ற சொல்றதிலேயே நமக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு தைரியம் கிடைச்சிரும். ஏன்னா, அவரு அவரு அவ்ளோ பெரிய ஆக்டர் முன்னாடி நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம். அப்போ ஒரு டக்குன்னு ஒரு பயம் இருக்கும். என்னதான் பிரிப்பேர் பண்ணா ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் உடைச்சு விட்டுறாரு. அவர் பார்த்தோனே தெரியுது. அண்ட் அதில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீன், ஃபர்ஸ்ட் ஷாட் அவரோட அவர் காம்பினேஷன்ல. முடிச்சோனே ஷோல்டர்ல தட்டி "நல்லா பண்றடா" அப்படின்னாரு. அது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுத்துச்சு. மீதி ஃபுல் வெப் சீரிஸ்லயுமே எனக்கு அது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருந்தது. அதே மாரி பிரசாத் லேப்ல வந்து இது கொண்டாடுனாங்க. மேசிவ் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு சக்சஸ் மீட் கொண்டாடுனாங்க. சக்சஸ் மீட் கொண்டாடும்போது ஸ்பெசிஃபிக்கா கூப்ட்டு ஃபுல் ஃபுட்டேஜ் பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹி டோல்ட் மீ அனதர் திங். அது இப்ப வேணாம். ரொம்ப ஏர்லியர்னால நான் சொல்லல. பட் அது சொன்னோனே எனக்குலாம் பயங்கர ஆச்சரியம். என் ஞாபகம் வச்சு சொல்றாங்கல்ல. அதுதான் சமுத்திரக்கனி சார். ஓடிடில வந்து எப்படி இது ஹிட் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க? ஓடிடிய பொறுத்தளவு அவங்க வந்து 2 விஷயமா பார்க்குறாங்க. ஒண்ணு வந்து நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ், நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறாங்க. செகண்ட் வந்து ரன் டைம். ஸோ எவ்வளோ நேரம் ரன் ஆயிருக்கு. இப்போ சக்சஸ் மீட் கொண்டாடும்போதே அது வந்து 130 மில்லியன் 130 மில்லியன் ஹார்ஸ் ஆஃப் ஸ்க்ரீனிங் டைம் இருந்துச்சு. இப்போ இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆப்வியஸ்லி அது அடிச்சு தூக்கியிருக்கும். நேத்திக்கு நேத்தியிலருந்து வந்து கன்னடா, மலையாளம், தமிழ் 3 லாங்குவேஜ்லயுமே டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அது அது இனியும் ஒரு மேசிவ் ஹிட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும் தடயம். இப்போ போலீஸ் கேரக்டர்னா ஒரு ஆக்டருக்கு ட்ரீம் ரோல். அவ்வளோ ஆக்டர்ஸ் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்களே 2 படத்துல ஆமா. பண்ணியிருக்கீங்க. இப்போ தடயம் சீரிஸ்க்காக நீங்க வந்து ஏதாவது ஹோம் ஒர்க் பண்ணீங்களா? தனியா ஏதாவது ட்ரெயின் பண்ணீங்களா? ஆ ஆமா. ஸோ போலீஸ் அத பத்தி அது ஒண்ணு சொன்னேன். போலீஸ் லவ் இது எப்பொழுதுமே வந்து எவர் லாஸ்டிங் அ கா கான்செப்ட் ஆர் ரோல்ஸ்ன்னு வச்சுக்கங்களேன். எல்லாருக்குமே ஒரு ட்ரீமான ஒரு ரோலுமே வந்து போலீஸா இருக்கிறது. நிழல் கிடைக்கும்போது அ இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஸோ நிழல் வந்து எப்படி வொர்க் அவுட் பண்ணேன்னா, நிழல்ல வந்து அந்த கேரக்டர் பேர் நான் பண்ண கேரக்டர் பேர் ரகுவரன். ஸோ ரகு ரகு வந்து நெறைய கேள்வி கேட்பேன் டைரக்டர் நானு. சார் ரகு வந்து அ ஆர்ஃபன்ட்டாங்க. சார் ரகு ஆர்ஃபனா? சரி ஓகே சார். எந்த வயசுல அவன் ஆர்ஃபன் ஆனான்? அம்மா, அப்பா இறந்த ஆர்ஃபனேஜா? அப்பா இறந்து, அம்மா வளர்ந்து, அம்மா இறந்து ஆர்ஃபனேஜா? பிறந்த உடனே ஆர்ஃபன் ஆயிட்டானா? ஸோ எந்த 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 ஃபேஸ் ஆஃப் லைஃப் அவனுக்கு வந்து ஆர்ஃபன் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு? இப்படி நெறைய கேள்வி கேட்டுட்டு இருப்பேன். அப்போ ரகு அந்த அந்த போலீஸ் கேரக்டர வந்து நான் கேரக்டரைசேஷன் ஆஃப் ரகுவா தான் நான் பில்ட் பண்ணேன். நான் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. அந்த கதை எனக்கு அந்த அ அந்த இடத்த குடுத்துச்சு. அ அது அதோட ஒரு வெளிப்பாடு தான் ஒரு நாள் வந்து இது எல்லாமே ப்ரீ டிஸ்கஷன்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பேட்ச் ஓட்டுறாங்க. பேட்ச் ஓட்டும்போது ரகுவரனுக்கு முன்னாடி இனிஷியல் இருந்தது. 2 லெட்டர் இனிஷியல். 2 இருக்குன்னா 2 பேருமே இருக்காங்களா சார்? எப்படி இது? அப்படின்னு கேட்டேன். அவரு உடனே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிஷியல ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ணி அவங்க அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்குள்ள நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள போகல. பட் வெளிப்படையா சொல்றேன். அ அப்போ நிழல்ல வொர்க் பண்ணும்போது எனக்கு வந்து ரகுவரன எப்படி பில்ட் பண்றது மட்டும் தான் இருந்துச்சு. பட் தடயம் வரும்போது தடயம் ஒரு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்தது. ஏன்னா, அதில நான் ஹீரோ கிடையாது. ஒரு ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டர். அண்ட் சுத்தி போலீஸா இருக்க போறாங்க. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஒரு தெலுங்கு போலீஸ். அப்ப என்ன செய்யலாம்? எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அரவுண்ட் திருப்பதி இருக்காங்க. ஸோ அங்க போனேன். திருப்பதி போனேன். திருப்பதி போயிட்டு, அங்க இருக்க போலீஸ் ஆஃபீசர்ஸ் எல்லாம்
அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்சர்வ் பண்ணி அதில ஒரு சின்னதா ஒரு விளையாட்டா ஒண்ணு நடந்துச்சு. என்ன செஞ்சேன், ஆக்சுவலி வி ஆர் நாட் சப்போஸ்ட் டூ டூ நான் பண்ட்டேன். என்ன பண்ணேன், அங்க அங்க அ போலீஸ வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்றேன்ட்டு இந்த செக் பண்றதுக்காக நின்னுட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல உட்காந்து நான் இப்படி உட்காந்து வீடியோகிராஃப் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்துட்டு இருந்தோம். அவன் அவன் தெலுங்கு நல்லா பேசுவான். எனக்கு தெலுங்கு சுத்தமா தெரியாது. ஸோ, அதனால இப்படி உட்காந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்தேன். மாட்டிக்கிட்டோம். அவரு என்ன நெனச்சுட்டாரு, அ இவன் வந்து ஏதோ அ தப்பா இல்லன்னா அவரு மேபி லஞ்சம் அவரு அப்படி எதுவுமே வாங்கல. அவர் ரொம்ப கிளீனான ஒரு போலீஸ் ஆஃபிசர் தான் நான் பார்த்ததுல. அப்போ அ அவங்க என்ன நெனச்சுக்கிட்டாங்க, நான் ஏதோ தப்பான விஷயத்துக்காக ஒரு மீடியாவோ ஏதோ ஒருத்தன் வந்து நம்மள வீடியோ எடுக்குறான். ம். டக்குன்னு கூப்ட்டு, "நீ எப்படி வீடியோ எடுப்ப?" அப்படின்னு பயங்கரமா புடிச்சு இறுக்கிட்டாரு. நானு, "சார் இல்ல சார். நான் ஒரு ஒரு ஆக்டர் சார். நான் இது பண்ண போறேன் சார். அது பண்ண போறேன் சார்ன்னா" ஃபர்ஸ்ட்டு லாங்குவேஜ் பேரியர். அவருக்கு புரிஞ்சது தமிழு. பட் இருந்தாலும் அந்த லாங்குவேஜ் பேரியர்ல அவரு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு மாரி தான் பார்த்தாரு. அதுக்கப்புறம் இந்த நிழல்ல பண்ணேன் சார். இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார் அப்படி இந்த ஃபுட்டேஜ்லாம் காமிச்சு, அப்புறம் என்ன பண்ண போறேன்னா, நான் ஐ டோல்ட் ஹிம் சார் இதாட்டம் ஒண்ணு வருது. ஐ வாண்டட் டூ பி ஒரு 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 இங்கேருந்து ஒரு போலீஸ் ஆஃபிசரா நான் இருக்கணுமே தவிர்த்து, நான் தமிழ்நாட்டுல இருக்க ஒரு போலீஸ் ஆஃபிசரா இருக்கேன்னு நெனைக்கல. அப்பலாம் அவர்ட்ட சொல்லி புரிய வச்சு, அப்பலாம் பண்ணியாக்கும் தடயத்துல இருக்க அந்த ரெஃபரன்ஸ் அவன் பாடி லாங்குவேஜ் ரெஃபரன்ஸ் எல்லாமே அப்படிதான் எடுத்தது. இப்போ நீங்க சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி சினிமா பத்தி ஒரு ஆமா. இமேஜ் இருக்கும். இப்போ சினிமாக்குள்ள வந்ததுக்கப்புறம் நீங்க என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க? ஸோ, சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐ வாஸ் எ பேங்கர். கேபிட்டல் மார்க்கெட்லயும் வொர்க் பண்ணியிருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட் அனலிஸ்ட்டா இருந்தேன். அப்புறம் மணி மார்க்கெட்லயுமே வொர்க் பண்ணேன். ஐ வாஸ் இன்டூ சம் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்லலாம் வொர்க் பண்ணியிருந்தேன். நல்ல நல்ல பொசிஷன்ல தான் இருந்தேன். அங்கேருந்து தான் சினிமாக்குள்ள வந்தேன். சினிமாக்குள்ள வெளிய இருந்து பார்க்கும்போது சினிமா வந்து ஒரு பெரிய ஒரு இமயமலையா தான் இருந்துச்சு எனக்கு. பயமா இருந்துச்சு. அந்த பயங்கர நர்வஸு. ஃபர்ஸ்ட் டே எப்புட்றா அங்க எவ்ளோ ஹைட்ல இருக்கு. எப்புட்றா அச்சீவ் பண்ணுவோன்ற பயம் உள்ளுக்குள்ள பயங்கரமா இருந்துச்சு. ஆனா ஒரு நம்பிக்கை ஏதாவது பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி தான் உள்ள என்டர் ஆனேன். என்டர் ஆனப்போ அவ்வளோ ஈஸியாலாம் இல்ல. இட் வாஸ் அந்த அந்த கேட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது கிராக் பண்ண. அது கிராக் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா, உள்ள வந்துட்ட அப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ஸ்மூத்தாவே இருக்கு. அந்த அந்த அவுட்டர் லேயர்ல இருக்க மக்களோ, அவுட்டர் லேயர்ல இருக்க அட்மாஸ்பியர் மட்டும் தான் ரொம்ப ரக்கடாவும், அ ரொம்ப அ ராவாவும் இருக்கு. அதுக்கான ரீசன்ஸும் இருக்கு. நான் அது அது அவங்க அப்படி இருக்கிறதுக்கு ரொம்ப நியாயமான ஒரு காரணங்கள் இருக்கு. அத நமக்கு தாண்டி வரும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவம் குடுக்குது சினிமா. சினிமாக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு. எல்லா துறைக்கும் மாரி இந்த துறையிலயும் சில அரசியல் இருக்கு. அது எல்லாத்தையுமே அந்த லேயர் தான் சொல்லிக் குடுக்குது நமக்கு. அத தாண்டி வந்துட்ட அப்புறம் சினிமா வந்து நம்மள அழகா தூக்கிட்டு போது. ஆல் யூ ஹேவ் டு பி சோ சின்சியர். நீ எவ்ளோ சின்சியரா சினிமாக்கு இருக்கியோ, அவ்ளோ சினிமா உன்ன நேசிக்கும். நீ எவ்ளோ சினிமாவ நேசிக்கிறியோ, சினிமா உன்ன அவ்ளோ நேசிக்கும். அண்ட் சினிமா உன்ன மேல எலிவேட் பண்ணி கொண்டு சினிமான்ல ஆர்ட் ஃபார்ம் அப்படி பார்க்குறேன். அண்ட் இன்னொரு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இங்க அ நான் அப்சர்வ் பண்ணது, ஒரு புரொடக்ஷன் பாயா இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அவரு வந்து இப்போ இந்த ஹைராக்கின்னு இவங்க ஒண்ணு வச்சிருக்காங்க. ஹைராக்கி எப்படின்னா, நேச்சர் ஆஃப் ஜாப் வச்சு தான். இவங்க குறைவு, அவங்க மேல அப்படிலாம் இங்க சினிமால கிடையவே கிடையாது. பயங்கர ஹியூமனிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி ரொம்ப ஹையா இருக்கு இந்த செக்டார்ல நான் பார்த்த வரைக்கும். அண்ட் அந்த புரொடக்ஷன் பாய் வரைக்குமே சினிமாவ நீங்க எவ்வளோ காதலிக்கிறீங்களோ, அந்த தகுதி இருந்தா மட்டும் தான் இங்க புரொடக்ஷன் பாயா கூட சஸ்டெயின் ஆக முடியும். ஏன்னா, இது ரொம்ப இன்டென்ஸான ஜாப். பயங்கர டயரிங்கான ஜாப். எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ முடியும்னு தெரியாது. 18 ஹார்ஸ் போகும். சம்டைம்ஸ் 24 ஹார்ஸ் பேக் டூ பேக் போயிட்டே இருக்கும். அண்ட் அடுத்த நாள் திருப்பி உடனே வந்துரும். இன்னைக்கு காலைல ஒரு 9:00 கால் ஷீட் போயிருக்கும். ஈவினிங் 6 மணிக்கு முடியணும்னு நெனச்சிருப்பாங்க. முடிஞ்சிருக்காது. 2 மணிக்கு போய் முடிச்சிருப்பாங்க. நைட் 2 மணிக்கு முடிச்சிருப்போம். பேக்கப் பண்ணி நம்ம ரூமுக்கு வரும்போது 3, 3:30 ஆயிருக்கும். திருப்பியும் காலையில 9 மணிக்கு கால் ஷீட்னா, நீங்க 8 மணிக்கு போய் அங்க நிக்கணும். ம். அப்ப 7:30 மணிக்கெல்லாம் சாப்ட்டுறணும். அப்ப பாருங்க ஸ்லீப்லெஸ்ஸா இருக்கும். இது 1 நாள் 2 நாள்ல. இருந்துட்டே இருக்கும். இதோட ஒரு ஆர்டிஸ்ட்டோட புரொடக்ஷன் பாயோ, டெக்னீஷியன்ஸோ அவங்க நெலம ரொம்ப ரொம்ப டைட்டா இருக்கும். நம்ம முடிச்சுட்டு கெளம்பி, அவங்க இனியும் ஒரு 1 ஹவர் இனியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வொர்க் பண்ண முடியும். பேக் பண்ணணும், அவங்க கெளம்பணும், அவங்களோட லொகேஷனுக்கு போணும், அவங்களுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணிக்கணும் அவங்களே. அப்படி நெறைய டிஃபிகல்டீஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி திருப்பியும் காலையில நமக்கு ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி அவங்க வந்தாகணும். ம். அண்ட் ரொம்ப ஸ்மைலிங்கா இருப்பாங்க. அப்ப அவங்க எவ்வளோ சினிமாவ காதலிக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஸோ, அதுவும் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சினிமால. ஓகே சார். இப்போ நீங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணீங்க அப்படின்னு சொல்றீங்க. பட் இப்போ சினிமால வர்றது அவ்வளோ ஈஸியா இருக்கு. நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டுருக்காங்க. ஆமா. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க?
ரொம்ப ரிலேட்டிவான ஒரு கேள்வியா இருக்கு. ஃபார் இன்னைக்கு காலகட்டத்துக்கு. அதிலேயே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே ஈஸியா இன்ஃப்ளூயன்சஸ் ஆகலன்னு நெனைக்கிறேன். அது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு Instagramல, சோசியல் மீடியாலலாம் ஆக்டிவா இல்ல. லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ், 7 மந்த்ஸா தான் நான் Instagram, Facebook ஓப்பன் பண்ணியே 2, 3 வீக்ஸ் தான் ஆச்சு. அதான் என்னோட ரிலேஷன்ஷிப் வித் சோசியல் சோஷியல். மீடியான்னு வச்சுப்போமே. அ அவ்வளோதான் எனக்கு தெரியும். பட் ஆனா சீரியஸா சொல்றேன். அந்த ஃபாலோவர்ஸ் கவுண்ட்லாம் சில பேருது பார்ப்பேன். 1,000,000 இருக்கும். 2,000,000, 3,000,000 இதெல்லாம் பார்க்கும்போது, "எப்பா எப்படியா இவ்ளோ அச்சீவ் பண்ணீங்க?" அப்படின்னு இருக்குல்ல. தட் இஸ் நாட் தட் ஈஸி. ஒரு ஃபாலோவர்ஸ ஒரு ஆள இம்ப்ரெஸ் பண்ணி உள்ள கொண்டு வரதுக்கு, அவங்க தே ஹா தே ஹேவ் டூ திங்க் 24/7 அவங்க எத்தன வாட்டி ஒரு வாட்டி அந்த போயிட்டு லைக்ஸ் பட்டன் ஐ மீன் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன தட்டி தட்டி பார்த்துருப்பாங்க. எத்தன லைக்ஸ் வந்திருக்கு, எத்தன லைக்ஸ் வந்திருக்கு. அந்த வியூ இன்சைட் இருக்கு. அது எத்தன வாட்டி நான் பண்றேன். ஒரு ஒரு வீடியோ ரீல்ஸோ, போஸ்ட்டோ ஒண்ணு போட்டோனே, உள்ள போய் பார்த்துட்டு, "என்னய்யா வரமாட்டேது, என்னய்யா வரமாட்டேது." அப்ப அவங்க இதெல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க. ஸோ தே பிரிப்பேர்ட் அவங்களே அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அந்த ஸ்டேட்க்கு வந்துட்ட அப்புறம் தான் சினிமா அவங்கள கூட்டிட்டு வருது உள்ள. ஸோ சினிமாக்குள்ள ஈஸியா வந்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க இங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களோட ஸ்டேஜ பில்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சைடு வராங்க. ஸோ இது ஓகே. ஆனா வந்து இப்போ ரீசென்ட்டா ஒரு ஆக்டரே போட்டிருந்தாரு. எவ்வளோ ஃபாலோவர்ஸ் கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் கேட்குறாரு என்கிட்ட. ஸோ நீங்க இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க சோஷியல் மீடியா. நீங்க ரொம்ப லேட்டா ஜாயின் பண்ற மாரி உங்களுக்கு இல்லையா? ஐயோ! பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. அண்டு கொஞ்சம் அ இது கொஞ்சம் ஷையாவும் இருக்கு. எனக்கு சோசியல் மீடியா தெரியலன்றதே எனக்கு கொஞ்சம் ஷைனஸா இருக்கு. வெளிய சொல்றது இல்ல. ஆனா நெறைய ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்பேன். கால் பண்ணி டக்குனு ஒரு கால் பண்ணி, "மாப்ள இந்த ரீல் நல்லா இருக்கு. இத டவுன்லோட் பண்ணி நம்மளா போட்ட மாரி எப்புட்றா போடுறது?" அப்படின்னு கேட்பேன். அதுக்கெல்லாம் ஆப்ஷன் இல்ல. வேணா நீ வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் மூலியமா டவுன்லோட் பண்ணிக்கணும். சரி அப்போலாம் அதெல்லாம் வேணாம். கன்டென்ட் என்னால கிரியேட் பண்ண முடிஞ்சா ஓகே. அப்படி இல்லன்னா ஓகே அப்படின்ற மாரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா புரொடியூசர் அந்த கேள்வி கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு கேட்கலாம், கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு அ எது மார்க்கெட்ல பெஸ்ட் டூலா இருக்கோ, ஆர் இன்னைக்கு மார்க்கெட்ல எது செல்லபிளா இருக்கோ, அதுதானே புரொடியூசர் ஆஸ் அ கேபிட்டலிஸ்ட் அவங்க அத தானே பார்ப்பாங்க. அவங்க கேட்கறது நியாயமான ஒரு கேள்வி தான். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் இத தான் டிமாண்ட் பண்ணுதுன்னா, ஐ திங்க் வி ஹேவ் டூ அடாப்ட் ஆர்செல்ஃப் டூ தட் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். இப்ப நாளைக்கு நீங்களே போனாலும் அந்த ப்ரொடியூசர் உங்ககிட்ட கேட்டா நீங்க எப்படி அத ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லன்னா இல்லன்னு சொல்லிருவேன். நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். பட் கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு எனக்கு ஒரு தடயம் ஒண்ணு இருக்கு. தடயத்த காமிச்சுட்டு, "ஐயா இதான்யா தடயம் பாத்துங்க. என்னோட தடயமே இதுதான்." அப்படின்னு சொல்லி வேணா நான் வாய்ப்பு கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் கேட்டுட்டு இருக்கேன் வாய்ப்புகள். ஓகே. இப்போ வந்து அடுத்த ஒரு செக்ஷன் மாரி வச்சுக்கலாம். கவுண்டர் அட்டாக். ஆ. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். காமனா இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கு வந்து நீங்க கவுண்டர் அட்டாக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் போலாம். காமனா சொல்லுவாங்க. லைக் ஒரு ஆக்டர் வந்து அழும்போது கூட அழகா இருக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்ட நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆக்டர் வந்து அழும்போதும் அழகா இருக்கணும். ஸ்க்ரீன்ல அழகா தெரியணும். ஐயா! அது யாராவது எதிர்பார்க்கிறாங்களா? இல்ல ஜெனரலாவே அப்படி மைண்ட் செட் இருக்கு. ஆக்டர்ஸ்க்கே அந்த மைண்ட் செட் இருக்கு. இல்ல அப்படி இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். நம்ம நம்ம எப்படி இருக்கோம்? இப்போ அதுக்கு முன்னாடி அந்த அழுக அந்த எமோஷன் எதுக்காக வந்துச்சுன்னு பார்க்கணும். அவன் வந்து ஒரு ஒரு காதல ரொம்ப நாளா ஒரு காதலுக்காக வெயிட் பண்றான்னு வச்சுக்கங்களேன். அவளோ, அவனோ வந்துட்டான். அப்போ அந்த காதல ரிசீவ் பண்ணும்போது ஒரு கண்ணீர் வருது. ஆனந்தத்துல. அப்போ அது அது வந்து ரசிக்கிற மாரி இருக்கலாம். மேபி இருக்கலாம். அது எதிர்பார்க்கலாம். ஒரு ஆர்டிஸ்ட்டா மேபி அத எதிர்பார்க்கலாம். ஐயோ! அப்டின்ட்டு. நல்லா இருந்தா அழகா இருந்தா நல்லா இருக்குமே! மக்களுக்கு பிடிக்குமே! மக்களோட இதயத்துல நான் போய் உட்கார்றதுக்கான ஒரு இடமா இருக்குமே! அப்டின்லாம் யோசிச்சிருக்கலாம் மேபி. அ இதே வந்து ஒரு உறவு இறந்துடுச்சு. அந்த உறவு ஒரு நல்ல ஒரு தோழனா இருந்திருக்கலாம். தோழியா இருந்திருக்கலாம். அந்த கேரக்டர் பர்ட்டிகுலர்லி அந்த கேரக்டருக்காக சொல்றேன். இப்ப அந்த கேரக்டரோட அ அ ஒரு தோழனோ, ஒரு தோழியோ, ஒரு மாமனோ, ஒரு மச்சானோ, ஒரு அம்மாவோ, ஒரு அப்பாவோ, ஒரு தாத்தாவோ, ஒரு பாட்டியோ, ஏதோ ஒரு இழப்புக்கு இருக்கும்போது அழகா இருக்க முடியாதுல்ல. முடி முடி பிரிஞ்சிருக்கும். கரெக்ட். கண்ல வீங்கியிருக்கும். கீழ ம். விழுந்து அழுதுருக்கலாம். என்ன வேணா பண்ணியிருக்கலாம்ல. அப்ப அழகா இருக்கணும்ன்றது ஒரு இது இல்ல. ம். எஸ். மேக்ஸ் சென்ஸ். தமிழ் சினிமால வந்து தமிழ் தெரிஞ்சவங்க தான் ஆக்ட் பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட்ட நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஓகே. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேள்வியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட்க்கு மொழி கிடையாது. ஒரு பெர்ஃபார்மருக்கு மொழி கிடையாது. அவனுக்கு வந்து ஹி பிலாங்ஸ் டூ த யூனிவர்ஸ். அதனால மொழி பேரியர் அவனுக்கு இருக்கணுமா? அப்படின்னு கேட்டா எனக்கு எனக்கு தெரிஞ்சு இல்ல. பட் ஆனா ஒரு 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 ஃபிலிம்ல
ஃபெட்டர்னிட்டியோ ஃபிலிம் ரிலேட்டடா நீங்க ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அ அந்தந்த மொழிய கத்துக்கிட்டு நீங்க பண்ணணும்ன்றது நான் நினைக்கிறது. ஸோ யூ ஹேவ் டூ லேர்ன் த லாங்குவேஜ் அண்ட் பெர்ஃபார்ம். அண்ட் த லாங்குவேஜோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும் தான் எமோஷன்ஸும் ஒர்க் ஆகும். இது நான் நம்புறது. எனிதிங் நான் சொல்றது எல்லாமே நான் நம்புறது. நான் கத்துக்கிட்டது தான். இதுதான் அப்படின்னா இல்ல. அப்படி கிடையாது. இது நான் யூஸ் பண்றது நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஐ அம் எ லேர்னர். ஸோ நான் யூஸ் பண்றதும் நான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எல்லாமே எனக்கு மட்டும் தான் பொருந்தும். இது யாருக்குமே பொருந்தாது. அப்போ திருப்பி சொல்றேன். ஒரு ஆர்டிஸ்ட் இஸ் வெரி யூனிவர்சல். அவனுக்கு லாங்குவேஜ்ன்றது ஒரு பேரியராவே இருக்கக்கூடாது. அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டோட கடமை ஹி ஹேஸ் டூ லேர்ன் த லாங்குவேஜ். இப்ப நான் இங்கேருந்து தெலுங்கு போறேன். இங்கேருந்து கன்னடம் படம் பண்ண போறேன். மலையாளம் படம் பண்ண போறேன்னா கூட ஐ ஹேவ் டூ லேர்ன் த லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் இன் பிளேஸ். அப்புறம் தான் நான் பண்ணணும். இத நான் பிரகாஷ் ராஜ் சார் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு. ம். நெறைய பேர் பண்றாங்க. கமல் சார் அல்டிமேட் அவரு எப்போதுமே லாங்குவேஜ் கத்துப்பாரு. அவருக்கு தெரியும் வேற. ஸோ இவங்களெல்லாம் நம்ம ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து டேன் மேக்கப் வந்து ம். ஆக்டர்ஸ வந்து டஸ்கியா அவங்கள கலர் பண்ணி எதுக்கு ஆக்ட் பண்ண வைக்கிறீங்க? லைக் டஸ்கியா இருக்கிற ஒரு ஆக்டரே நீங்க காஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் பொது ஆக்டர்ஸ் வைக்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ அத நீங்க எப்படி இது பார்க்குறீங்க? ஒரு நல்ல கேள்வி. ஆனா என்ட்ட கேட்கறது தான் எனக்கு தெரியல. இது டைரக்டர்ஸ்ட்ட கேட்டுருக்கணும். பட் நான் ஒரு வைல்டு கெஸ் நான் ஒண்ணு சொல்றேன். அ இங்க இருக்க டைரக்டர்ஸ் இங்க இல்ல. எனி ஃபிலிம் டைரக்டர்ஸ் அ தே ஆர் வெரி நாலெட்ஜபிள் அண்ட் தே நோ வாட் தே ஆர் மேக்கிங். ஓகே. அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க சூஸ் பண்றாங்கன்னா, அதுக்கு அவங்க ஒரு 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் கூட யோசிச்சிருக்கலாம். இல்ல அந்த கதை உருவாகும்போதே சில ஆர்டிஸ்ட்லாம் வந்து மைண்ட்ல வந்திருப்பாங்க. எனக்கு இவங்க இருந்தா பெஸ்ட்டா இருக்கலாம் அப்டின்ட்டு. அப்படி சூஸ் பண்ணிருவாங்க. சூஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம், ஐய்யயோ! இந்த கேரக்டரைசேஷன்ல இவங்க ஸ்கின் டோனுக்கும் லைட்டா வேரி ஆகுதே. அப்போ வாட் டூ டூ? இப்ப காஸ்டியூம் மாத்துற மாரி கலர் டோன மாத்திருக்கலாம்ல. ஸோ, இப்போ நான் வந்து இப்போ மெட்ரோபொலிட்டன்ல ஒரு கேரக்டர் பண்றேன்னா, மை ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மைட் பி டிஃபரெண்ட். இப்ப நான் அ ஒரு கிராமத்து வாசியும் நான் கிராமத்தான். ஸோ, கிராமத்தானா நான் போறேன்னு நான் பேக் டூ ஃபார்ம் ஒரு கைலி எடுத்து இப்படி கட்டிப்பேன். ஒரு டீ ஷர்ட்ட போட்டு ஜாலியா சுத்திட்டு இருப்பேன். அதே மாரி தானே இதுவும் நான் நெனைக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஆர் ஐ டோன்ட் நோ. அ எனக்கு தெரிஞ்சது இதான். டைரக்டரோட ஃப்ரீடம். அப்படியே அத டைரக்டர்ஸ் ஃப்ரீடம். விட்டுறலாம். ஓகே. ஓகே. இப்போ வந்து இது வந்து ஜென்ரலா சினிமா தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது வர கான்வர்சேஷன். எப்படின்னா டப்பிங் வாய்ஸ் பண்றவங்க வந்து அத விட ஓன் வாய்ஸ் யூஸ் பண்றது தான் டேலண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். கரெக்ட். நீங்க அது எப்படி அது பார்க்குறீங்க? ஹைலி ட்ரூ. இதுதான் நம்ம ஒரு 2 கேள்விக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். ஆ அந்தந்த ரீஜினல் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அந்தந்த ரீஜினல் பீப்பிள் ஆர் அந்த ரீஜனுக்கான ஆ ஒரு ஆளா நீங்க மாறணும்னா, ஃபர்ஸ்ட்டு மொழி தெரிஞ்சுக்கணும். மொழி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டூ எமோஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம பேசின மாரி. ஆ ஸோ டப்பிங் பண்ணும்போது அதுவும் பொருந்தும்னு நெனைக்கிறேன். ஸோ லேர்ன் த லாங்குவேஜ் அண்ட் தென் பெர்ஃபார்ம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம். என் தனிப்பட்ட கருத்து. ஓகே. தென் வந்து மலையாள சினிமால தான் நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் வருது. மலையாள சினிமால மட்டும் தான் நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் வருது. இது யார் சொன்னா? நான் சொல்லல. இல்ல இது பொதுவா நானே சொல்றேன்னு ஆ வச்சுக்கோங்க. ஓகே. ஆ இல்ல மலையாள சினிமால நல்ல கன்டென்ட் வருது. ஐ அக்ரீட். மலையாள சினிமால மட்டும் தான் வருதுன்னீங்கன்னா, அப்போ எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. ஒரு ஒரு கன்டென்ட்ட வந்து தீர்மானிக்கிறது அதோட செலபிலிட்டின்னு நெனைக்கிறேன். ஸோ, அப்ப செலபிலிட்டி கிட்ட வரோம்னா, அகைன் த ஆடியன்ஸ். ஸோ, ஆடியன்ஸ் தான் த பவர். அவங்கள்ட்ட தான் அந்த பவர் இருக்கு. நம்ம என்ன கதை சொல்லுவோம் அப்படி இப்ப நான் ஒரு புரொடியூசர்ட்ட போய் பிட்ச் பண்றேன். சார் இன்னைக்கு ட்ரெண்ட்ல இந்த கதை இருக்கு சார் அப்படின்னு சொல்றேன்னா, இன்னைக்கு ட்ரெண்ட ஃபிக்ஸ் பண்ணது ஆடியன்ஸ். ஸோ, அப்ப ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ, அத தான் டைரக்டர்ஸோ, புரொடக்ஷன் ஹவுஸோ ஆர் ஹூஎவர் த டெலிவரபிள் வந்து அத அத ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. பட் அகைன் ஐ வில் டெல். இப்ப தமிழ் சினிமால தென் பராசக்தி. அப்போ வந்த பராசக்தி. 16 வயதினிலே, அ அபூர்வ ராகங்கள், அ நாயகன், அலைப்பாயுதே, விசாரணை, பாலா சாரோட பிதாமகன், ம். அதுக்கப்புறம் ஜெய் பீம், அதுக்கப்புறம் விடுதலை 1, அதுக்கப்புறம் நெறைய படங்கள் இருக்கு. நம்மளும் சூப்பரா கன்டென்ட்லாம் குடுப்போம். குடுக்காமலாம் இருக்க மாட்டோம். நம்ம வந்து வி ஆல்சோ ஆட் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் சம்டைம்ஸ். அது எதுக்குன்னா, மார்க்கெட்டுக்காக தான் பண்றோம். ஆடியன்ஸ்க்காக தான் பண்றோம். அண்ட் இந்த இந்த படங்கள்லயே
இந்த படங்கள்ல பார்த்தாவே நீங்க நடிக்கிறதுக்கே கத்துக்கலாம். நான் நெறைய கத்துக்கிட்டேன் இந்த இதுல தான். அதுல ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லணும்னா, நான் பார்த்து ரொம்ப பிரமிச்ச ஒரு ஒரு சீன் வந்து முதல் மரியாதை. சிவாஜி சார். கிளைமாக்ஸ் கிட்ட வந்து ஒரு அ ஹீரோயின் வந்து படக விட்டு இறங்கி வருவாங்க. இறங்கி வரும்போது அவரு ஒரு குடிசையில ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ்ல ஒரு கட்டில்ல டெட் பெட்ல படுத்திருப்பாரு. அந்த அம்மா கால இப்படி வைக்கும்போது ஒரு பேக்கிரவுண்ட் ஸ்கோர்ல ஒண்ணு போகும். இளையராஜா சாரோடது அப்படி போகும். அப்போ அவரு அவரு என்னவோ என்ன வேணா பண்ணியிருக்கலாம். இல்லன்னா எதுவுமே பண்ணாம கூட இருந்திருக்கலாம். ஓகே. இந்த கை இப்படி இருக்கும் அவர் கை. அந்த அம்மா அப்படி அங்க கால வைக்கும்போது, இந்த கைய மட்டும் இப்படி ஒரு சின்ன ஒரு பஞ்ச் இவ்வளோ தான் இருக்கும். அவர் இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், எந்திச்சிருக்கலாம், இருமியிருக்கலாம். ஹி குட் ஹேவ் டன் எனிதிங். ஆனா இவ்வளோதான். அந்த கை இப்படி அடிக்கும்போது உங்களுக்கு ஒண்ணு அடிக்கும் பாருங்க. அய்யய்யோ! ஸோ பேக் பேக் டூ த கொஸ்டின். இங்கேயும், அங்கேயும் சிறந்த படங்கள், சிறந்த படைப்புகள் நெறைய நெறைய இருக்கு. மேபி காலத்துக்கு ஏத்த மாரி இன்னைக்கு உங்க கண்ணுக்கு இது தெரியுதா இருக்கும். நாளைக்கு இங்க கண்ணுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டே தான் இருக்கும். இங்க வரும், இங்க வரும், இங்க வரும், இங்க வரும், இங்க வந்துட்டே தான் இருக்கும். ஓகே. ம். ரொம்ப 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 சீரியஸா போயிட்டுருக்கு. ஸோ முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து குக்கீஸ். ஆ, நான் கொஸ்டின் கேட்குறேன். நீங்க வந்து டக் டக்குன்னு ஆன்சர் ஆ பண்ணணும். ஓகே. ட்ரை உங்க பண்றேன். உங்களோட ஃபேவரைட் ஃபிலிம்ஸ் நீங்க எப்ப வேணா பார்க்கலாம். லூப்ல பார்க்கலாம் அப்படின்னு நெனைக்கிற படங்கள் ஏதாச்சும்? இப்போ மனசுக்குள்ள வரதெல்லாம் சொல்றேன். ஸோ ரிசர்வாயர்ஸ் ஆஃப் டாக், பிதாமகன், அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஹீரோ பிஜு, தட்டத்தின் மறையத்து, ஜிந்தகி நாம லேகி தோபாரா, அப்புறம் நசீர், ராஜ்பி ஷெட்டி சாரோட படங்கள் நெறைய பிடிக்கும். நெறைய பார்ப்பேன். அவரோட படங்கள் எல்லாம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்படி வச்சுப்போமே. அது நெறைய போயிட்டே இருக்கு. எத சொல்றதுன்னு தெரிய மாட்டுது. ஒரு மூவி கேரக்டர் அ நீங்க பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னா, அது என்ன கேரக்டர்? ஒரு மூவி. ஒரு மூவி. இதுக்கு தான் எங்க ஸ்கூல்லலாம் ப்ளூரல்னு ஒண்ணு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஓகேவா? தயவு செய்து ப்ளூரல்ல கேளுங்க. ஏன்னா, ஒண்ணு சொல்றதுக்குலாம் இல்ல. பயங்கரமா இருக்கு. அண்ட் எனக்கு எனக்கு பசி அதிகம். ஸோ நெறைய கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அதுலேருந்து நான் அப்படியே சொல்றேன். பாஷா ரஜினி சாரோட பாஷா. ம். அதாட்டம் ஒண்ணு பண்ணணும்னு ஆசை. கொஞ்சம் எல்லாமே அதிகமா தான் இருக்கும். கண்டுக்காதீங்க. ஸோ ரஜினி சாரோட பாஷா, அ கமல் சாரோட 16 வயதினிலே. அதுக்கப்புறம் விக்ரம் சாரோட சேது. அதுக்கப்புறம் வேற யாரு? அடுத்தது சூர்யா சாரோட காக்க காக்க. அதுக்கப்புறம் அடுத்தது தனுஷ் சாரோட சுள்ளான். அ எனக்கு பிடிக்கும் சுள்ளான். அதுக்கப்புறம் நிவின் பாலி சார் எனக்கு நிவின் பாலி ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ நிவின் சாரோட அ ஆக்ஷன் ஹீரோ பிஜு. அதுக்கப்புறம் தட்டத்தின் மறையத்து. முடிஞ்சா அவரோட ஃபர்ஸ்ட் ஆல்பம். ஒரு ஆல்பம் ஒண்ணு பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆல்பம் அவருதான். ஓகே. அந்த ஆல்பத்தோட அ டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ் யாருன்னு நீங்க போய் பாருங்க. அது எப்படி அந்த டீம் ஃபார்ம் ஆச்சு. அவருக்குள்ள அவங்க டீமே அந்த அந்த ஒரு ஆல்பம் வில் டெல். ஸோ அந்த ஆல்பம். அது அது ரீகிரியேட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சுன்னா. அதுக்கப்புறம் ஜிந்தகி நா மிலேகி தோபாரா. அதுல ம். வந்து ஃபர்ஹான் அக்தர். ஓகே. திருப்பி அப்போ அ அந்த ஆல்பம் போய் பாருங்க. அதுக்கப்புறம் ஹிந்தில வந்து ஜிந்தகி நா மிலேகி தோபாரா. அந்த ம். படம்லாம் நானு லூப்ல பார்த்துட்டே இருப்பேன். அதுல வந்து ஃபர்ஹான் அக்தர் சார் அவங்களோட கேரக்டர். செம்ம ஜாலியான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் தோனி. தோனி படத்துல இருக்க தோனி. வாவ்! அதெல்லாம் நான் பார்ப்பேன் பாருங்க. லைஃப்ல கொஞ்சம் அப்படியே டவுனா அப்படி போச்சுன்னா, எங்க எட்றா நம்ம கேசெட்டுன்ற மாரி எடுத்து போடுற ஒரு படம் தோனி. ஓ! நைஸ். சூஸ் ஒன். இதுல ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணணும். ஆ ஸ்டார் ஆக்டர் இல்லன்னா பெர்ஃபார்மர். பெர்ஃபார்மர், மனி ஆர் ஃபேம். ஃபேம். ஓகே. இந்த ஒரு மொமெண்ட்ல தான் நீங்க வந்து நான் ஆக்டர் ஆவணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது என்ன மொமெண்ட்? அந்த மூவ்மெண்ட்டு அ என் ஃப்ரெண்டோட ஷார்ட் ஃபிலிம். அவன் தான் என்ன ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணது என்னோட ஃப்ரெண்ட். மாரிஷ் அவன் பேரு. என்னோட கிளாஸ்மேட்டு. அ அவனோட ஷார்ட் ஃபிலிம்ல தான் நான் ஃபர்ஸ்ட்டு நடிச்சேன். அன்னைக்கு தான் எனக்கு தெரியும் எனக்கு நடிப்பு வரும் அப்படின்றது. அதுக்குள்ள ஆசைகள் இருந்தது. நடிகனா எனக்கு ஆசைகள் இல்ல. ஓகே. அ டூ பி பார்ட் ஆஃப் ரைட்டிங், டைரக்ஷன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருந்த காலம் இருக்கு. நெறைய புத்தகங்கள் படிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அதனால அப்படிதான் என்னோட பார்வை இருந்தது. ஆனா, அந்த ஷார்ட் ஃபிலிம் அதுதான் ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் அது. அண்ட் அந்த ஷார்ட் ஃபிலிமே ஒரு வாஸ் அன் ஆக்சிடென்ட் தான் எனக்கு. ஏன்னா, அந்த
ஷார்ட் ஃபிலிம் என் ஃப்ரெண்டு வந்து பட்ஜெட்ல தானே எல்லாரும் பண்ணுவோம். ஷார்ட் ம். ஃபிலிம் பண்ணும்போது காசே இருக்காது. வாங்கடா பண்ணுவோம்ன்னு போய் பண்ற படம் தான் அது. அன்னைக்கு அந்த லீடா பண்ண வேண்டிய ஒரு போலீஸ் ஆஃபீசர். அதுலயுமே நான் ஒரு போலீஸ் ஆஃபீசர் ஷார்ட் ஃபிலிம்ல. ஓகே. ஓகே. அந்த ஷார்ட் ஃபிலிம் அவார்ட்லாம் வின் பண்ணுச்சு. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்க ஆள் இல்ல. இது பட்டாபிராம் பக்கத்துல ஒரு ஒரு வீக் டேஸ்ல ஒரு நாள் ஈவினிங் நான் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டுருக்கேன். வந்துட்டு அப்புறம் கால் பண்றான். கால் பண்ணி "எங்கடா இருக்க?" அப்படின்னு. "ஏதோ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்டா." "என்ன மச்சான்?" அப்படின்னு. "இல்ல இந்த பட்டாபிராம் வரைக்கும் வரணும்." "ஏன்டா?" "நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன்டா. எனக்கு மாரி தனியா பண்ண ஒரு மாரி இருக்கு. நீ கொஞ்சம் துணைக்கு வந்தா நல்லாருக்கும்." அப்படின்னோனே, "மச்சான் துணைக்கு கூப்பிட்றான்." அப்படின்ற மாரி டப டபன்னு கெளம்புனேன். கெளம்பி கரெக்ட்டா திருப்பி ஒரு கால். "மச்சான் கெளம்பிட்டியான்னு?" இல்லடா கிளம்ப போறேன்டா." "அப்படியா? உன்ட்ட ஏதோ காக்கி பேண்ட் இருக்கு." அப்படின்னான். "ஏன்டா காக்கி பேண்ட்?" அப்படின்னோனே, "இல்ல மச்சான் நைட்ல ஷூட் பண்றோம். நீ காக்கி பேண்ட் போட்டு இங்கிட்டு அங்கிட்டும் சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கயேன், போலீஸ் கூட இருக்கு." அப்படின்னு சொன்னுச்சு. அப்படி விட்டுருவாங்க." அப்படின்ற "சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காக்கி பேண்ட்ட போட்டு, ப்ரவுன் ஷூ போட்டு, அதுக்கு மேட்சிங்கா போட்டு, ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு நான் அங்க போய் இறங்கிட்ட அப்புறம் தான் தெரிய வரும். பயபுள்ள நம்மள கோத்துட்டான். "நீ தான் ம். நடிக்க போற" அப்படின்னு சொல்ட்டான். "நடிக்க போறேனா? யார்றா நடிக்க வந்தா இங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டா, அவன் சொன்ன ரீசன் ரொம்ப சிம்பிள். "மச்சான் எனக்கு ஆள் கிடைக்கல. நம்ம டீம்லயே நீ ஒருத்தன் தான் சேவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்ப. அதனால உன்ன சூஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லி அவன் கூப்ட்டு வந்து டயலாக்லாம் சொல்லி, "இப்படி தான் நடிக்கணும். இத பெர்ஃபார்ம் பண்ணு" அப்படின்னு சொன்னான். அ அத உள்வாங்கிட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். பெர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாருக்குமே அங்க புடிச்சது மக்களுக்கு. ஸோ தட் வாஸ் த மூமெண்ட் வேர் எனக்கு வந்து ஆர்டிஸ்ட்டா நம்ம ஆவலான்ற ஒரு நம்பிக்கை குடுத்த ஒரு மூமெண்ட் அதான். ஓகே. ஹீரோ ஆர் வில்லன்? 2ம். ரொமான்டிக் சீன் ஆர் ஆக்ஷன் சீன்? ஐய்யயோ! ரொமான்டிக். ரொமான்ஸ்லயே ஆக்ஷன் இருக்கும்ல? ஐ மீன் அதாவது நீங்க தப்பா எடுத்துக்கக்கூடாது. இங்க நெறைய பேர் சிரிக்கிறாங்க. அதனால நான் எப்படி ஆக்ஷன் சொன்னேன்னா, அ நாட் பிசிக்கல் ஆக்ஷன். ஐயோ! இது எப்படி எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியலையே. யாரும் ட்ரோல் பண்ணிறாதீங்க என்ன. ஓகே. கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், கன்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ். கன்டென்டட் ஃபிலிம்ஸ். வாட் இஸ் லவ்? வாட் இஸ் லவ்? லவ். செம்ம கேள்வி. ம். ம். எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். நான் ஒரு ஆஸ் அன் இண்டிவிஜுவலா இது வந்து நான் ஒரு ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கும்போது தான் நான் இத நான் சொன்னேன். அங்கருந்து நான் இத பிடிச்சுக்கிட்டேன். ஓகே. அப்ப என் ஃப்ரெண்டுட்ட நான் பொதுவாவே பயங்கரமா எல்லாரையும் நம்புவேன். நெறைய காதலிப்பேன். ஓகே. காதலிப்பேன் அப்டின்னா, நெறைய தவறான அ பார்வையில இல்ல. ஐ ஐ மீன் நாட் லைக் சோ மச் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் ஐ ஹேவ் அப்படிலாம் கிடையவே இல்ல ஐயா. நான் சொல்றது வந்து, இப்ப அவன்ட்ட அதான் சொன்னேன். மச்சான் எனக்கு நாய் மேலயும் எனக்கு அன்பு இருக்கு மச்சான். அன்பு. நாய் மேலயும் அன்பு இருக்கு. பூனை மேலயும் எனக்கு அன்பு காமிப்பேன் மச்சான். யார் இருந்தாலும் நான் இன்வேரியபிள் ஆஃப் ஐ லவ் பீப்பிள் அண்ட் ஐ ட்ரஸ்ட் தெம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே அவன் நக்கலா சொன்னான். "அப்படியா? நீ எல்லாத்தையும் லவ் பண்ணுவியா?" "ஆமா மச்சான் எல்லாத்தையும் லவ் பண்ணுவேன். ஒரு சிங்கம் இருக்கான். போய் லவ் பண்ணுவேன்" அப்படின்னா. "பண்ணிட்டா போச்சு" அப்படின்னேன். உடனே அவன் சொன்னான், "அது கடிச்சு தின்றும். நீ செத்துருவ" அப்படின்னான். நான் சொன்னேன், அப்போ உடனே இன்ஸ்டன்ட்டா வந்துச்சு. "மச்சான் காதல் யாரையுமே கொல்லாது மச்சான். காதல் வாழ மட்டும் தான் வைக்கும். காதல் கொன்னுட்டாவே அது காதலே இல்ல. லவ் இஸ் சம்திங் விச் வில் மேக் யூ டு லிவ்." அது ரொம்ப ரொம்ப செம்மையான விஷயம். காதல் மட்டும் அ உங்களுக்கு கத்துக் குடுக்குற ஒரு விஷயம். அண்ட் அது நீங்க எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. வெரி பேசிக் கிரைட்டீரியா இஸ் லைக் நான் உனக்கு வந்து 30% ஆஃப் லவ் குடுத்துருக்கேன். நீ எனக்கு அட்லீஸ்ட் 28% ஆஃப் லவ் ரிட்டர்ன் குடுக்கணும். அப்படிலாம் கிடையாது. லவ் இஸ் லைக் யூ ஹேவ் டூ ஜஸ்ட் கிவ் யூ ஷுட் பி எ கிவர் அவ்வளோதான். அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் பார்த்துக்கும். உங்கள பார்த்துக்கிறது, பார்த்துக்காதது அது எல்லாமே வரும். நீங்க குடுத்தாவே போதும் வந்துரும். இந்த உலகம் எப்பொழுதுமே நீங்க என்ன குடுக்குறீங்களோ, அதுலேருந்து பல்மடங்கு திருப்பி குடுக்கும். உடனே குடுக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. பட் ஆனா டெஃபினட்டா அது குடுக்கும். நம்ம வாழும்போது குடுக்கலாம். நம்ம இறந்துட்ட அப்புறம் கூட குடுக்கலாம். ஆனா அது கண்டிப்பா குடுக்கும். ஞாபகம் வச்சிருக்கணும். நைஸ். இப்போ மேனிஃபெஸ்டேஷன் ரவுண்ட். அ நீங்க நினைக்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ற மாரி வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. ட்ரீம் கோஸ்டார். இந்த ஒரு ஆக்டர் கூட நான் வொர்க் பண்ணணும். கண்டிப்பா வொர்க் பண்ணணும் அப்டின்னா. இந்த அய்யய்யோ! இன் ப்ளூரல் ஓகே. கோ-ஸ்டார்ஸ் அப்டின்னா, எனக்கு வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு குடுத்தாங்கன்னா, கமல் சார் அண்ட் ரஜினி சார் கூட ஒரு சின்ன ஒரு குட்டியோண்டு ஒரு சீனு. அவர் பக்கத்துல நின்னு, அது ரொம்ப பெரிய ஆசை. கமல் சார் கிட்டலாம் எப்படியாவது ஒரு ஒரு சீன் கிடைச்சிராதான்ற இஸ் அ யூனிவர்ஸ் வேர்ல்டுக்கே அவர் தான். அப்படின்ற மாரி தான் என் பார்வை. ஸோ அவர் கூட ஒண்ணு. மம்முக்கா. எனக்கு ரொம்ப ரொம்ப ம். பிடிச்ச ஒரு ஆக்டர். ஸோ மம்முக்காவ சொல்லிட்டு மோகன்லால் சார் சொல்லாம இருக்க முடியாது. ஸோ மோகன்லால் சார் கூட, அமிதாப் பச்சன் சார் கூட, அதுக்கப்புறம்
அவ்வளோதான். இப்போதைக்கு இவ்வளோதான். ஓகே. ட்ரீம் டைரக்டர். ஆ ட்ரீம் டைரக்டர்ஸ் வந்து ட்ரீம் டைரக்டர்ஸ் அப்படி வச்சுப்போம். ராம் சார். ராம் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ பேசுறேன். இவ்வளோ பேசும்போது எவ்வளோ தயங்கி பேசுறேன். பிகாஸ் என்ட்ட வார்த்தைகள் இல்ல. இன்ஃபர்மேஷன் இது இல்ல. ஐ அம் லேக்கிங் இட். என்ட்ட நாலேட்ஜ் இல்ல. நான் நம்புறேன். அ இருந்ததுன்னா ராம் சார் மாரி பேசியிருப்பேன். ராம் சார் அப்படி இப்டி டேப்ப திறந்து விட்ட மாரி கொட்டும் இன்ஃபர்மேஷன்ஸ். எனக்கெல்லாம் ஒரு ஒரு காலேஜ் வீடியோ ஒண்ணு அ அவர் பேசியிருப்பாரு. அதெல்லாம் நான் நான் ரிப்பீட்டட் மோட்ல பார்த்துட்டே இருப்பேன். எப்படி சார் இப்படி பேசுறீங்கன்ற மாரி இருக்கும். ஸோ, அவரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். அதுக்கு தாண்டி தியாகராஜா சார். தியாகராஜா, குமர குமரராஜா. ஸோ, டிகே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சார். சூப்பர் டீலக்ஸ். த வே ஹி திங்க்ஸ் இருக்குல்ல. அப்படியே எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியும் ஒரு மனிதனால அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் அ லிஜு ஜோஷ் பெல்லிசேரி. ஸோ மலையாளம் டைரக்டர். மலையாளம் டைரக்டர். எனக்கு இவங்கலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெறைய டைரக்டர்ஸ் பிடிக்கும். இன் பர்ட்டிகுலர் இவங்க 3 பேருமே எனக்கு பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் இண்டிவிஜுவலா. அண்ட் மம்டி சாரோட பண்ணியிருப்பாங்க. மாலை நேரம் மயக்கம். மாலை நேரம் மயக்கம் இல்ல. நண்பகல். நண்பகல் நேரம் மயக்கம். நண்பகல் நேரம் மயக்கத்தில அந்த ஒரு ஷாட் இத இத நான் பார்க்குறேன். ஆ அவரு தூங்குறாரு. அவர் இன்னொரு ஒரு லைஃப்குள்ள போயிடுறாரு. திருப்பி தூங்குவாரு. திருப்பி ஹி வில் கம் பேக் டூ த லைஃப். பட் ஆனா அது திருப்பி ரிவர்ஸ் வருதுல்ல. அந்த ரிவர்ஸ் வரும்போது எனக்கு அந்த ஒரு ஷாட் ரொம்ப பிடிக்கும். அந்த கிராமத்தானா ஒரு இலையில சாப்பிட்டுட்டு இருப்பாரு. பொண்ணு வந்து சர்வ் பண்ணும். அந்த ஒரு குட்டி பொண்ணு வந்து ஒரு ரசமோ என்னதோ எடுத்து இப்படி ஊத்தும். ஊத்திட்டோனே அ அவங்க சர்வ் பண்றாங்க. இவர் சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு இவரு படுப்பாரு. காக்கா தூரத்தில கத்திட்டு பறந்துரும். இவர் வந்து பேக் டூ லைஃப் வந்துருவாரு. அப்போ அந்த ஆத்மா அதுக்குள்ள ஒரு அரசியல் பேசினார்ல. எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு, இந்த இறந்தது அப்பாவா இருந்தாலும், திதி அந்த அந்த லாஸ்ட் ரிச்சுவல் பண்றதுக்கு ஆணுக்குன்ற ஆணா இருக்கணும் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா இருந்துச்சு. இருக்கு. நெறைய ஊர்ல பார்த்திருக்கேன். எங்க ஊர்லலாம் இருக்கு. அந்த ஆத்மா எவ்வளோ ஏங்கியிருக்கும். எனக்கு பொண்ணு தான்டா இருக்கு. என் பொண்ணு தான்டா எனக்கு கடைசியா குடுத்துருக்கணும். அப்படின்னு அந்த ஆத்மா எவ்வளோ ஏங்கி இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து குடுத்த உடனே ஹி வில் கோ பேக். அந்த அந்த மொமெண்டம் இருக்குல்ல. அது அது எப்படி அவரு யோசிச்சாருன்னே தெரியாது. அந்த காக்கா பறந்து போன விஷயம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன்ஸ். ஐ ஹோப் மேனிஃபெஸ்டேஷன் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இம்மீடியட்டா என்னென்ன ரிலீஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு? இம்மீடியட்டா நிழல் வெயிட்டிங்க. நிழல் முடிஞ்சிட்ட அப்புறம் அ படம் ரிலீஸ் ஆகுமான்னு தெர்ல. அ பட் நிழல் இஸ் ரெடி டூ ரிலீஸ். அது ஒரு நல்ல ஒரு வரவேற்பு தரும்னு நான் நம்புறேன். சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆன் ப்ராசஸ் தான். அண்ட் இன்ட்ரஸ்டிங் நான் ஒரு கதை எழுதியிருக்கேன். ஸோ ஓ! ஐ வாண்டட் டு டைரக்ட். பட் ஆனா ஒன் அட் அ டைம் நான் நம்புறேன். ஸோ ஆல்வேஸ் ஐ பிலீவ் இன் திஸ். ஸோ மல்டி டாஸ்க் எனக்கு மல்டி டாஸ்கிங் அஃப்கோர்ஸ் ஐ கேன் டூ. பட் ப்ரொடக்ஷன்லயோ ப்ரொடக்டிவிட்டியில வரும்போது ஒன் அட் அ டைம் எடுத்துட்டு த பெஸ்ட் குடுத்துறணும். அண்ட் ரெக்ரூட் சம்மன் ஹூ இஸ் அதர் பெஸ்ட். எல்லாத்தையும் எடுத்து நம்மளே தலையில வச்சுக்கணும் அப்படின்னு நம்புறவன் இல்ல நானு. அ அதனால நான் ஸ்டோரி நான் எழுதுறேன். டிஸ்கஸ் பண்ணி எழுதுறேன். அண்ட் எனக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த டைரக்டரோட ரொம்ப க்ளோஸான ஒரு அசோசியேட் தான் இந்த படத்த டைரக்ட் பண்ண வராரு. ஸோ அவர்ட்ட கதை டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் அவர் கேட்டாரு, "எவ்வளோ வருஷம் ஆச்சு நீங்க சினிமாவுக்குள்ள வந்துச்சுன்னு?" கேட்டாரு. நான் சொன்னேன், "சார் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. 3 இயர்ஸா ஐ அம் ட்ரையிங்." அப்படின்னோனே, "ரொம்ப நல்லா இருக்கே! என்னென்ன புத்தகங்கள்லாம் படிப்பீங்க?" அப்படிலாம் கேட்டாரு. நான் சொன்னேன், இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் படிச்சேன்." இந்த கதை வந்து ஒரு ஒரு இடத்துல உட்கார்ந்தேன். அந்த 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 இடம் தான் எனக்கு இந்த கதைய குடுத்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் ஐ ஆல்சோ விஷ் நம்ம ஏதோ ஒரு 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 இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு இன்ஃபர்மேஷனையும் கடத்தி விடணும் அப்படின்னு நினைச்சேன். அப்படி உருவானது தான் அந்த கதை அப்படின்னு சொன்னேன். அதை தாண்டி அ மைத்ரி புரொடக்ஷன்ஸ்ல தெலுங்குல வந்து டாக் போயிட்டு இருக்கு. அண்ட் சினிமா பொறுத்தளவுமே எவ்ரிதிங் வில் பி ஆன் ஏர் தான். படங்கள் கன்ஃபார்ம் ஆகி, பூஜை போட்டு, ஷூட்டிங் போய், போஸ்ட் புரொடக்ஷன், ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆகி, ரிலீஸ் ஆகுற வரைக்குமே வி ஹேவ் டு ஹோல்ட் அவர் செல்ஃப். அதுக்கு முன்னாடி எதுவுமே நிரந்தரம் இல்ல இங்க. எஸ்.
ஓகே. லாஸ்ட் கொஸ்டின். ஆ. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். ஆ. நீங்க வந்து ரேட் பண்ண சொன்னா, அவுட் ஆஃப் 10 எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க? ஐயோ! நான் தான் அப்பவே சொன்னேன்ல. ஐ அம் எ பெர்சன் ஆஃப் லவ். 10க்கு 10 தான். இட்ஸ் நாட் லைக் எனக்காக, உங்களுக்காகவே நான் சொல்றேன். நீங்க த வே யூ பிரசன்டட் ஃப்ரம் த பிகினிங், ஹவ் யூ வெல்கம்ட் மீ அண்ட் எப்படி என்ன நீங்க எவ்வளோ எனர்ஜிய ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ, அந்த எனர்ஜி தான் என்னால குடுக்க முடியும். பிகாஸ் ஐ அம் நியூ டூ ஹியர். நீங்க இது உங்களுது. ஸோ உங்க ஜியோகிராஃபி, உங்க வேர்ல்டு. உங்க வேர்ல்டுக்குள்ள நீங்க என்ன எவ்வளோ சூப்பரா வெல்கம் பண்ணியிருக்கீங்களோ, நான் அவ்வளோ அழகா ஓப்பன் அப் ஆயிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் மீட்டிங். அதான் எனக்கு அப்படி தோணவே இல்ல. ஐ ஃபீல் லைக் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லாங் டைம். எனக்கு அப்படி ஆக்கி விட்டீங்க. அண்ட் தேங்க் யூ ஸோ மச். தேங்க் என்ன யூ. கூப்பிட்டதுக்கு. அண்ட் ஐ அம் சோ ஹேப்பி தட் உங்களோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்ட நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு இது ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் தான். என்ன கூப்பிட்டு இட்ஸ் மை பிளஷர். அண்ட் தேங்க் யூ ஸோ மச். இத வந்து ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு ஐ வில் ஆல்சோ ஹேவ் புட் அ ரெக்வெஸ்ட். ஆக்டர் விஷாகன் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ப்ளீஸ் டூ ஃபாலோ. ப்ளீஸ் ஃபாலோ. ஓகே. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். மை பிளஷர். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நானும் என்னோட நேட்டிவும் கன்னியாகுமரி தான். ஓ! அப்படியா? கன்னியாகுமரியா நீங்களும்? வாவ்! சூப்பர். செம்ம சர்ப்ரைஸ் இது. நீங்க ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கணும்ல. பரவால்ல. ஸோ சூப்பர், சூப்பர். என் நேட்டிவ்லேருந்து ஒரு ஆக்டர் வளர்ந்துட்டு வரத பார்க்கும்போது ஐ அம் வெரி ஹாப்பி. ஓ! ஐம் தேங்க் ரூட்டிங் யூ. ஃபார் யூ. தேங்க் யூ ஸோ தேங்க் யூ மச். ஸோ தேங்க் யூ மச். ஸோ மச். அண்ட் 2 பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு மிஸ்டர் ஷாம் அண்ட் செகண்ட் குமரேசன். இந்த ஷோவ ரொம்ப அழகா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்ணதுக்கு சென்னை பாட்காஸ்ட் ஸ்டேஷன்லேருந்து இவங்க 2 பேரையும் மனமார நன்றி சொல்கிறேன். தேங்க் யூ.